Hi, welcome to my Mystery Storyteller YouTube channel. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு த்ரில்லிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட வந்திருக்கேன். ஓகே, வாங்க கதைக்குள்ள போகலாம். 1922ல ஜெர்மனியில் இருக்கிற ஒரு கிராம பகுதியில் ஹிண்டர்காய்ஃபிக்னு சொல்கிற ஒரு பண்ணை வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் மொத்தமாக ஃபேமிலியோட 6 பேர் வாழ்ந்தாங்க. 6 பேர் தாத்தா, பாட்டி, அப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்த மகளோட பிள்ளைங்க 2 பேர், கேர்ள் அண்ட் பாய். ஸோ பேரண்ட் வீட்டிலா பாட்டி தாத்தாக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு மேட் இருந்தாங்க. அந்த பண்ணை வீட்டில் அந்த ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஏன்னா சில நாளுக்கு கழிச்சு என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டில் வந்துட்டு ரொம்ப மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. லைக் ரூஃப் டாப்பில் யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு சத்தம். அதுக்கப்புறம் அந்த வீடு வந்துட்டு ஒரு பண்ணையில் இருக்குல்ல, ஸோ அந்த சுற்றி காடுனால காட்டுலேருந்து வர்ற மாதிரியான கால் தடயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் திரும்பி போகலை, அந்த வீட்டு விட்டு திரும்பி போகலை, ஆனால் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரியான இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வாங்காத சில நியூஸ் பேப்பர்லாம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் இவங்க யாருமே இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட சீரியஸாகவே எடுத்துக்கவே இல்லை. இந்த மர்மமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ எக்ஸாக்டாக 31 மார்ச் 1922 என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபேமிலி கொலை செய்யப்பட்டாங்க. அதுவும் அந்த கொலை செஞ்சவங்க கில்லர் வந்துட்டு எதை வச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்னா, கோடாலி இருந்துச்சுன்னா கொலை பண்ணியிருக்கா அந்த ஃபேமிலி கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கில்லர் கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தான். அங்கே இருந்த மாட்டு எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த கில்லர் பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு சமைக்கலான்னு போனால், அடுப்பு யூஸ் பண்ணால் எவிடன்ஸ் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை பாய்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாமே வந்து லைக் ஒரு மாதிரி டவுட்டில் போயிட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்மெல் ரொம்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து செக் பண்ணப்போ என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, அந்த கொலை செய்யப்பட்ட உடல்கள் எல்லாமே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ரூமில் தான் அடைக்கப்பட்டிருந்துச்சு. போலீஸ் எல்லாம் செக் பண்ணப்போ இந்த உண்மைகள் எல்லாமே வெளிப்பட்டுது. ஆனால் இந்த கொலை யார் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீடு முழுசாக இடித்து அழிக்கப்பட்டது. அந்த வீட்டில் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஸ்டே பண்ணது ஒரு மனுஷனா இல்லை வேற ஏதாவதுன்னு கூட தெரியல. ஆனால் இந்த மர்டர்ஸ் கேஸ் பற்றி ஒரு படம் கூட வெளியே இருக்கு, 2009. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோடு உங்களை நான் மீட் பண்ண வரோம். பாய்.